Yeah, me, Anyasio. Welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜங்கக்கா எஃப்எஃப் மை அரஹண்ட் ஹஸ்பண்ட் பட் இஸ் மேலே லவ் மீ பார்ட் 23 தான் பார்க்க போகிறோம். பொண்ணு பாட்டு பார்க்கறவங்க பார்த்துட்டு இருந்துருங்கடா. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி இன்னொரு இது 2-3 அதாவது 2-3 பார்ட்ஸ்லேயே வந்து இது ஃபினிஷ் ஆகிடும். ஏன் நம்ம ஃபைனலை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். கூட சீக்கிரமே நம்ம கிளைமேக்ஸ் சீன் வந்துடுவோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அங்கே விட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தானே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறது பண்ணதும் அங்கே விருப்பண்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள போகலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்கள் வீட்டுக்கு வக்கீல் தான் வராங்க கையில் டிவோர்ஸ் பேப்பரோட. இங்கே உங்களை கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஆல்ரெடி ஜேகே அங்கே தான் இருக்கார். ஜேகே மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இந்த 2 days நீங்கள் ரொம்ப எதுவுமே சாப்பிடாம சரியாக தூங்காமல் அழுதுகிட்டே ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்கள் ஃபீஸை பார்த்தாலே நல்லா தெரியுது. ஜெகேக்கு அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அவரை எதுவுமே பேசலை. அவர் அப்படியே ஒரு ஸ்டோன் மாதிரி நிற்கிறாரு. இங்கே ஜீவன் தான், மாமா ஒரே ஒரு வாட்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. நான் தான் சொல்லிட்டேனே ஜீவன், உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. நீ சொன்ன மாதிரியே அக்காவுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். நீ கூட்டிகிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே அந்த அட்வொகேட் தான் ஜேகே கூப்பிடுறாரு. ஜேகேவும் ஜீவனும் உள்ளே வராங்க. இங்கே ஜீவன் தான் ஒரு இன்சிடெண்ட்டை திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஆக்சுவலாக அன்னைக்கு ஜேகே பேசியிருப்பார் இல்லையா, எல்லோரும் முன்னாடி வச்சு உண்மையும் சொல்லியிருப்பார் இல்லையா. அன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழுதுருப்பீங்க. ஜீவனுக்கு அதெல்லாம் பார்க்கவே முடிஞ்சிருக்காது. இங்கே ஜீவனும் யோசிச்சனும் நேராக ஜேகேவோட ஆஃபீஸ் தான் போகிறாங்க. அங்கே ஜேகேவுமே உங்களுக்கு மேலே அழுதுட்ருக்காரு குழந்த மாதிரி. அவராலுமே தாங்கவே முடியல. அவருக்குன்னு ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும். அங்கே தான் போய் அவரோட ஃபோனில் உங்கள் பிக்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்குறாரு. அவரால் அவரோட டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படி கத்தி அழுறாரு. அது சவுண்ட் ப்ரூஃப் ரூம் தான். அங்கேருந்து கத்துனா யாருக்கும் எதுவுமே கேட்காது. ஜேகே அப்படி கத்தி அழுகிறாரு. அவரால் நீங்கள் இல்லைங்கிறத ஏற்றுக்கவே முடியல. ஆனால் ஏன் இந்த முடிவு எடுக்கிறாருன்னு அவருக்கே தெரியல. பொண்டாட்டி இனி நீ என் கூட இருக்க மாட்டியாடி? என்னை விட்டு போயிடுவியா? இனி எனக்கு சாப்பாடு சமைச்சு தர மாட்டியா? என்னை பார்த்துக்க மாட்டியா வயன்? எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டி. ஏன் இதுக்கெல்லாம் தெரியல. நான் அவ்வளோ லவ் பண்ற வயன். ஆனா உனக்கு என் மேல சின்னதா கூட ஃபீலிங்ஸே இல்லையா வயன்? என்னால ஏத்துக்கவே முடியலடி. நீ இல்லாத லைஃப் நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியல வயன். ஆனா எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட உன்னோட சந்தோஷமும் சேஃப்டியும் தான் எனக்கு முக்கியம். எவ்வளோ நாள் நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன் வயன். உன்னோட சேஃப்டியை பத்தி நான் திங்க் பண்ணவே இல்லை. ஜீவன் அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளோ செல்ஃபிஷா இருந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் எவ்வளோ செல்ஃபிஷா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ கூட இல்லைனாலும் நீ பாதுகாப்பா இருந்த போதும் வயன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பொண்டாட்டி.
ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ so much வயன். ஆனா நீ ஏன்டி அழுகுற? நீ அழுகும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அழற அளவுக்குள்ள நான் வருத்தல்லடி. ப்ளீஸ் அழாத வயன், புரிஞ்சுக்கடி. உனக்கும் எனக்கும் அதான் கரெக்டா இருக்கும். இப்ப நீ அழுதாலும் ஃபியூச்சர்ல நான் சொன்னதுதான் சரின்னு நீ புரிச்சுப்ப. ஆமா, இதுதான் சரி வயன். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் வயன். எனக்கு தெரியுது. சாரி, எல்லாத்துக்குமே சாரி வயன். நீ சொன்னது தான் கரெக்ட். உனக்கு எனக்கும் செட் ஆகாது. இதை நான் ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன் வயன். என்ன மன்னிச்சிரு வயன். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இங்க ஜேகே உங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவரோட பிரைவேட் ரூம்ல தான் உட்காந்துருக்காரு. இங்க ஜேகேவோட பிஏ தான் ஷிபின் டோர் நாக் பண்றாரு. சார், ஜேகே சார். ஜேகே அவரோட டியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு உள்ளவா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. என்ன விஷயம்? எதுக்கு கூப்பிடுற ஷிபின்? சார், அது ஜீவனும் யோன்ஷனும் வந்திருக்காங்க. என்ன? ஆமாம் சார், ஜீவனும் யோன்ஷனும் வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? நான் இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை சார், அவங்க கேபினில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்காம ஏன் அவங்கள உள்ள விட்ட? இல்லை சார், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அவங்க கேட்கல. அவங்க உங்ககிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நின்றுட்டு இருக்காங்க. உள்ள வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதும், அதாவது கேபின்லேருந்து சீக்ரெட் ரூமுக்கு உள்ள வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரு. இங்கே ஜேகே சாரி ஜீவன் அண்ட் யோன்ஷன் ரெண்டு பேருமே உள்ளே வராங்க. பார்த்தா ஜேகே இல்லை, ரெஸ்ட் ரூம்லேருந்து சவுண்ட் கேட்குது. புரியுது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீவனும் யோன்ஷனும் நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஜேகே தான் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராரு. என்ன விஷயம்? எதுக்கு என்ன பார்க்கணுன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேஷுவலாக அவரோட ஃபீஸை வைப் பண்ணிகிட்டே கேட்டுட்ருக்காரு. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா. நான் பண்ணுறது சரியா தப்பான்னு சொல்கிற அளவுக்கு நீ இன்னும் வளரல யோன்ஷன். நான் ஒன்றும் அவ்வளோ குழந்தெல்லாம் இல்லை. எனக்கும் இது சரி எது தப்புன்னு தெரியும். உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அண்ணியும் கஷ்டப்படுத்திட்டு ஏன்னா அப்படிலாம் பண்ணுற? எப்பார், உனக்கு எல்லாமே நல்லா தெரியும்னு எனக்கும் நல்லா தெரியும். நீங்கள் தானே சொன்னீங்க ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும்னு. நான் என் பிஸ்னஸே சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு உன் அக்கா வேணும். நான் கேட்ட மாதிரி என்னோடய டீட்டெயில்ஸ் என் கையில் வச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. முடியாது, நான் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண முடியாது? நீ தானே சொன்ன. ஆமாம், நான் சொன்னேன். நீங்கள் இந்த பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு என் அக்காவை தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் இப்பெல்லாம் பண்ணிட்டா ஒயின் உங்களை விட்டு போயிடுவான்னு நினச்சிட்ருக்கீங்களா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சைன் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அங்கே ஒயின் சைன் போட்டாலாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. இங்கே பாருங்க மாமா, நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு உங்களை இன்சல்ட் பண்ணவோ அசிங்கப்படுத்தவோ எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு சரி இல்லை. எனக்கு புரியுது, நீங்கள் கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டமானது தான். நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் கஷ்டப்பட்டிருக்கீங்களா? இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நல்லா இருக்கீங்கள. இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணணுன்னு என்ன அவசியம் இருக்குது? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீ என்னதான் எங்ககிட்ட கஷ்டப்படாத மாதிரி நடித்தாலும் நீ எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுறன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியுதுண்ணா. ரெண்டு பேரும் ஆஃபீஸை விட்டு வெளியே போகிறீங்களா? முடியாது. எங்களுக்கு இப்போ ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம். பார், உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி?
நீ சொல்கிற மாதிரி ஈஸியாக அதை விட்டுட்டு வர முடியாது. நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ப்ரைவேட் கம்பெனியில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுற ஜாப் கிடையாது. இப்போ நீ சொன்னியே இங்கே சிஓ சீட்டில் உட்காந்துட்டு ஆர்டர் போடுற வேலையும் கிடையாது. இது மாஃபியா. ஒன்ஸ் இதுக்குள்ளே என்டர் ஆயிட்டா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இன்னும் சொல்லப்போனால் இம்பாசிபிள். ஒரு வேளை நான் அப்படி வெளியே வந்தேன்னா உங்கள் அக்காவும் உயிரோடு இருக்க மாட்டா, நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். இதுதான் நடக்கும். இது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தான் எதுவுமே புரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் அவ்வளோ இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது. உங்கள் ஹையர் ஆஃபீஸரை என்னைக்காச்சும் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒன்றும் மெயின் கேரக்டர்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளேயர், அவ்வளோதான். உங்களை மூவ் பண்ணுறது ஒரு பெரிய புள்ளி. உங்களை வச்சு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, சின்ன சின்ன டீட்டெயில்ஸும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளோ தான், தெரியாதது எவ்வளவோ இருக்குது. உங்களை விட இந்த உலகத்தை அதிகம் தெரிஞ்சவன்னா நான் கோபத்துலேயோ இல்லை வெறுப்புலையோ எதுலையுமே நான் இதை முடிவு எடுக்கலை. என் பையனோட சேஃப்டிக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, கஷ்டமாக இருக்கோ சந்தோஷமாக இருக்கோ, ஆனால் அவ சேஃப்டியாக இருக்கணும்னா அவ என்னை விட்டு தூரமாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவளால் உயிரோட வச்சு இருக்க முடியும். தயவு செய்து இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. கிளம்புங்க, 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. எனக்கு புரியல. நீங்கள் ஏன் இப்படி முடிவு எடுக்கணும்? அப்படி என்ன கஷ்டம் இருக்கு இந்த வேலையில்? நீங்கள் ஒருத்தர் திருந்தினா போதாதா? ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் திருந்திட மாட்டாங்களா? என்ன கனவு கண்டியா இல்லை கதை சொல்லிட்டு இருக்கியா? இது ஒன்றும் ஃபேன் ஃபிக்ஷன் கிடையாது. சொன்ன உடனே ஒரு சடக்கில் மாறுறதுக்கு இது ரியாலிட்டி. நீ நினைக்கிற மாதிரி மாஃபியா இது இல்லை. நான் ஒன்றும் இந்த மாஃபியா வேர்ல்டோட ஹெட்டும் கிடையாது. எனக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. அந்த பவரோட ஆர்டரை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உனக்கும் சரி இதை பற்றி எதுவும் தெரியாது. நான் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? டிவோர்ஸ் வாங்கினதில் உங்கள் அக்காவை விட நான் தான் அதிக பெயினை அனுபவிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு அது புரியவும் தேவையில்லை. ப்ளீஸ் இதுக்கு மேலே இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். கிளம்புங்க, 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. எனக்கு சுத்தமாக புரியல மாமா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. புரிய வேணாம் ஜீவன், நான் தான் சொல்லிட்டேன்ல, எவிடன்ஸை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி ஜேகே கத்துறாரு. அதுக்கு மேலே இவங்க 2 பேருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. அவர் ஒரு மாதிரி மிரட்டுறாரு. இவ்வளோ நேரம் பொறுமையாக பேசினாரு, இப்போ கோவமாக மிரட்டுறாரு. அவங்களாலையும் அங்கே அதுக்கு மேலே நிற்க முடியல. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டோட ஆஃபீஸை விட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போதே ஆஃபீஸ்க்கு வெளியில் நிறைய கார்ஸை பார்க்குறாங்க. அதுலேருந்து ஃபுல்லாக ஹூட்டி போட்டுக்கிட்டு ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு பர்சன், அவரை சுற்றி நிறைய காட்ஸ், எல்லாருமே பிளாக் கலர் சூட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ஃபீஸை கவர் பண்ணியிருக்காங்க. இவங்க அப்படியே வெளியே போயிருக்க மாட்டாங்க. அந்த ரிசப்ஷனில் ஓரமாக நின்றுப்பாங்க. இதை பார்த்துட்ருக்காங்க. ஜேகே இந்த நியூஸ் தெரிஞ்சதுமே வெளியே ஓடி வர்றாரு. ஜேகே அந்த பர்சனுக்கு நேருக்கு நேராக நிற்கிறாரு. ஆப்போசிட்டில் நிற்கிறாரு. இங்கே ஜேகே தான் அந்த பர்சனை பார்த்து ஒரு கோல்ட் லுக் விடுறாரு. எப்படி இருக்க மாஃபியா ட்ரெவல்? உங்களை யார் இங்கே வர சொன்னா? நான் உங்களை இப்போ இங்கே வர சொன்னேன்னா என்ன பண்ணுறது? நீ தான் என்னை பார்க்க வரவே மாட்டேங்கிற. அப்புறம் நீ வரலன்னா நான் தானே உன்னை பார்க்க வந்தாக்கணும். பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இது பிஸ்னஸை பற்றி பேசுகிற இடம் கிடையாது. நீங்கள் சீக்ரெட் பிளேஸ்க்கு போங்க, நாங்கள் வந்துடுறோம்.
ஒருவேளை நீ வரலன்னா நான் வரேன்னு சொன்னேன். இங்க பேச முடியாது, போங்க, வருவேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்றாரு. அதுக்கு மேல அந்த பர்சனும் பேசல. நான் உன்னோட வார்த்தையை நம்புறேன், ஏமாத்த மாட்டேன்னு. அதே மாதிரி எனக்கு சுத்தமா பொறுமை இல்லை, அது உனக்கு தெரியும்னு நம்புறேன். நான் போய் வெயிட் பண்றேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காத, கோவமா என்னன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் அப்படியே போறாங்க. இங்க ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஒரு மாதிரி கட்டுப்பிலே அந்த ஃப்ளோரை தான் கிக் பண்றாரு. திரும்பி பார்த்தா இங்க ஜீவன் அண்ட் யோன்ஷன் 2 பேருமே அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க. ஏய், நீங்க இன்னும் போலியா? உங்களை அப்பவே போ சொன்னல. அங்க போறது இருக்கட்டும், யார் இவரு? இவர்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? அது நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? இப்ப உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இது என்னோட லைஃப், தேவையில்லாம இதுக்குள்ளெல்லாம் என்டர் ஆகாதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஷெபீன் சார், இவனுங்க கிட்ட எவிடன்ஸை வாங்கி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே உள்ள போயிருப்பாரு. இங்க ஜீவனும் யோன்ஷனும் தான் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க கையில இருக்க அந்த பென்ட்ரைவை ஷிபின் கிட்ட கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் வெளியே வந்திருப்பாங்க. இப்போ இங்க அட்வொகேட் இருக்காரு இல்லையா, ஸோ அவர் முன்னாடி இதை தான் ஜீவன் திங்க் பண்ணி பார்க்குறாரு. இங்க ஜீவன் அண்ட் யோன்ஷன் 2 பேருமே ஒருத்தரோட ஃபீஸை ஒருத்தர் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்க அட்வொகேட் தான், சங்குக் சார் சொல்லுங்க, நீங்க கேட்ட மாதிரியே டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணிட்டேன். இதில் 2 பேரும் சைன் பண்ணிங்கன்னா கோர்ட்டில் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே ஜேகே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் பெருசாக எதுவுமே கேர் பண்ணலை, நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க சைலண்ட்டாக. அட்வொகேட் இருக்காரு இல்லையா, ஸோ லாயரை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. இங்கே உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே இது பிடிக்கல, உங்களுக்குமே பிடிக்கல. ஆனால் ஜேகே உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த 2 days வந்து ஜேகே கிட்ட கெஞ்சலாம் காலில் விழுந்துலாம் அழுதுருப்பீங்க. பட் ஆனால் ஜேகே நீங்கள் சொல்ல வரதை காது கொடுத்து கேட்குற மனநிலைமையில இல்லை. அவருக்கு அந்த அவர் வந்து உங்களுக்கு அந்த சான்ஸை கொடுத்துருக்க மாட்டார். அந்த ஒரு கோபம் உங்களுக்கு, நீங்கள் அப்படியே உங்களை பார்த்துட்டு நிற்கிறீங்க. இங்கே ஜேகே உங்களை பார்க்குறாரு. ஜேகே உங்களை பார்க்குறாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கண்டுக்கல. பேப்பர் காட்டுங்க சார், நான் சைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களே ஃபஸ்ட்டு வந்து சைன் பண்ணுறீங்க. ஜேகேக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் அவர் தான் கேட்டார், ஆனால் அவருக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே ஜேகே வந்து ஜேகே கிட்ட நீட்டுறீங்க பேப்பரை. நான் சைன் பண்ணிட்டேன், நீங்களும் சைன் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஓரமாக வந்து நின்றுக்குறீங்க. இங்கே என்னடி மா பேசாம நில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை காம் பண்ணுறீங்க. இங்கே ஜேகே தான் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணுற மாதிரியோ அழுகிற மாதிரியோ எதுவுமே உங்கள் ஃபேஸில் ரியாக்ஷன் காமிக்க மாட்டேங்கிறீங்க. ஜேகேக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கு. ஏன் எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் திங்க் பண்ணுது. சார் சைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த டேபிளில் வச்சுட்டு ஜேகே சைன் பண்ணலான்ட்டு போகிறாரு. அவரோட ஐஸ்லேருந்து ஒரு டியோஸ் அந்த ஃபார்ம் இருக்கும், அதாவது அந்த பேப்பர் இருக்கும் இல்லையா, அதில் விழுது. நீங்கள் சைன் பண்ண அந்த ட்ராப் நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க, அதில் அந்த 1 ட்ராப் விழுந்திருக்கும். இங்கே ஜேகே அவரோட ஐஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு அவரும் சைன் பண்ணி கொடுக்குறாரு. சைன் பண்ணிவிட்டு இப்போ உங்களை தான் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஜேகே சைன் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வந்து அட்வொகேட்டை கொடுத்துட்றாங்க, லாயர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஓகே சார், நான் இன்னைக்கு போய் இதை நான் கோர்ட்டில் அப்ளை பண்ணிடுறேன். இன்னும் 2 days கழிச்சு ஃபர்ஸ்ட் இயரிங்க்கு நீங்கள் வரா மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்கள் தான் மா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் வையன், டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமே போகலாமே. எப்படி இருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு போகிறவ தானே சங்குக். சாரி மிஸ்டர் சங்குக், நான் இப்போவே கிளம்பிக்கிறேன், அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிடுறீங்க. சங்குக்கு இது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது.
உங்க அத்தையால எதுவும் சொல்ல முடியல அவங்களுக்கு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத ஒயன் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. பட் ஆனா டிவோர்ஸ் கேட்கறதே அதாவது ஜங்குக் தான். அதுக்கு மேல அவங்களால என்ன பேச முடியும்? அவங்களால எதுவுமே பேச முடியல. ஒரு மாதிரி வாயடிச்சு அப்படியே நிக்கிறாங்க. யாருக்குமே பிடிக்கல நீங்க டிவோர்ஸ் பண்றது. இப்போ நீங்க உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ நேரா உங்க வீட்டுக்கு தான் போகணும். இங்க ஜீவன் தான், ஒயன் கொஞ்சம் யோசிச்சு ஒயன் போலாம் ஜீவன். இதுக்கு மேல நமக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஒயன் இது உன் லைஃப் டி. நானும் அதை தான் சொல்றேன். இது ஏன் லைஃப், நான் பார்த்துக்கிறேன்டா. எனக்கு தெரியும் என் லைஃப்பை எப்படி கொண்டு போகணும்னு. ஒயன் நீயும் மாமா மாதிரி கோவத்துல ஏதாவது முடிவெடுக்காத. என்ன சொல்றது கொஞ்சம் கீழே, நம்ம பேசலாண்டே. இதுக்கு மேல என்ன பேச போற நீ? பேசுறதுலாம் வேஸ்ட் ஜீவன். இதுக்கு மேல என்னாலே போராட முடியல. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேல முடியாது, நீ கிளம்பு ஜீவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அகைன் உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. இங்க அண்ணி அண்ணி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அண்ணி. அண்ணன் வேற ஏதோ கோவத்துல இப்படி பண்றாரு அண்ணி. நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம். யோன்சன் லேட் நைட்லாம் வீட்டுக்கு வராத, ரொம்ப குடிக்காத யோன்சன். அதே மாதிரி டைமுக்கு சாப்பிடு. பேட் பிஹேவியர் குட் பிஹேவியர் எதுன்னு உனக்கு நல்லா தெரியும், பார்த்து இருந்துக்க. அத்தையும் மாமாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்தாத. உங்க அண்ணன் உன்னதான் நம்பி இருக்காரு. நீ நல்லா படி சரியா? என்னை பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் என்னை பார்த்துப்பேன். நீ அத்தை மாமாவை பத்திரமா பார்த்துக்கோ, உங்க அண்ணனையும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறீங்க. யோன்சனுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீ ஏன்டா ஃபீல் பண்ற? இதுதானே நீ ஆசைப்பட்ட, நான் உன் வீட்டை விட்டு போயிடணும்னு. இனிமே உன்னை காலங்கத்தாலே வந்து யாரும் எழுப்ப மாட்டாங்க, படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஏன் அங்கே போன, ஏன் இங்கே வந்த, ஏன் இந்த டைமுக்கு வந்தேன்னு எதுவுமே உன்னை ரூல் பண்ண மாட்டாங்க. நீ பழையபடி உன் இஷ்டப்படி இருக்கலாம் யோன்சன். நான் இந்த வீட்டை விட்டு போகிறது தான் நல்லது. நீயும் அதானே ஆசைப்பட்ட, அப்புறம் ஏன்டா தடுக்கிற? நீனும் ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் உங்களை பற்றி புரியாமல் இருந்தபோது. இப்போ நான் அதெல்லாம் ஆசைப்படலை அண்ணி, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நீங்கள் வீட்டை விட்டு போகாதீங்க. அன்னிக்கிட்ட நான் பேசுகிறேன். நல்லா படி. நான் கிளம்புறது தான் சரி. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எல்லாருக்குமே கஷ்டம். எனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் இருக்கிற உறவே இல்லைன்னு ஆயிடுது. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எந்த உரிமையில் நான் இங்கே இருக்கிறது? அண்ணி இல்லை யோன்சன், நான் கிளம்புறேன். நீ உன்னையும் பார்த்துக்கோ, அத்தை மாமாவையும் பார்த்துக்கோ, ஜாக்கிரதையா இரு, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேப் வர சொல்லியிருப்பீங்க. நீங்கள் இப்போது லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே தான் வரீங்க. ஜேகே பார்க்குறாரு, உங்களால் தூக்க முடியல. ஜேகே வயன் நான் வேணா தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். வயன் நானே வீட்டில் கொண்டு வந்து விடுறேனே. தேவையில்லை சார், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால அவர் எதுவும் சொல்லலை, சைலண்ட்டாக அப்படியே ஒதுங்கி நின்றுக்கிறாரு. இப்போது போயிட்டு வரும் மாப்பிள்ள. சாரி, இனிமே அப்படி உங்களை கூப்பிட முடியாதுல்ல, பழக்க தோசத்தில் அப்படி கூட்டிட்டேன் மாப்பிள்ள. சாரி தம்பி, மன்னிச்சிருங்க. மாமா இருக்கட்டும், நாங்கள் இங்கே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஏதோ உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் செட் ஆகலை, புரியுது. ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அதனால தான் 2 பேரும் பிரியிறீங்க. நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் தம்பி. நான் என் பொண்ணை பார்த்துக்கிறேன். நீங்கள் அவளை நினச்சலாம் எதுவும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா ஜேகே பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஜீவனும் ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்துட்டே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு. இங்கே ஜானுவும் அப்படி தான், ஒரு மாதிரி அவளுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு வழியாக அவங்க ஃபேமிலியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே ஜேகேவோட அம்மா தான் ஜேகே பிடிச்சி கண்ணை பின்னான்னு திட்டுறாங்க. ஜேகேவுக்கு அது எதுவுமே விழலை.
அவர் அவரோட மைண்டு ஃபுல்லாக இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க. அவர் ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போய் ரூமுக்கு வராரு. அந்த ரூம் ரொம்ப எம்டியாக சைலண்ட்டாக ரொம்ப அமைதியாக இருக்குது. கபோர்ட் ஓப்பன் பண்ணுறாரு. அவரோட ட்ரெஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது. உங்கள் ட்ரெஸ் எதுவுமே இல்லை. அவர் அப்படியே உங்களோட மேக்கப் திங்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் ஜேகே வாங்கி கொடுத்த எந்த ஒரு ஜுவல்ஸுமே எடுத்துகிட்டு போகல. ஜேகே வாங்கி கொடுத்த எல்லாத்தையுமே இன்க்ளூடிங் ட்ரெஸ்ஸஸ் கூட 1-2 அங்கேயே தான் இருக்கும். அதெல்லாம் ஜேகே உங்களுக்கு வாங்கி கொடுத்தது. ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஜேகே உங்களுக்குன்னு வாங்கி கொடுத்த எதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகல. எல்லாமே அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுகிறாரு. உங்களோட சாரி ஒன்று, அது வந்து ஜேகே ரொம்ப ஆசைப்பட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. அதில் நீங்கள் ரொம்ப அழகாக இருந்திருப்பீங்க. நீங்கள் அதில் நைட் டின்னர்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் உங்களோட அந்த மூமெண்ட் எல்லாமே. அந்த சாரி உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை தான் பார்க்குறாரு. அதை அவர் கையில் எடுக்கிறாரு. அதில் உங்களோட ஸ்மெல் அப்படியே இருக்குது. அவர் அந்த சாரியை எடுத்து அவர் சுற்றி ரேப் பண்ணிக்கிறாரு. ஏன் இனி நீ கூட இருக்க மாட்டியாடி? இனி இந்த ரூம்ல நான் மட்டும்தான் இருக்கணுமா? எப்படியும் நீ என்னை விட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா எவ்வளவு சீக்கிரம் அது நடக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல வயன். என்ன மன்னிச்சிடுறி. நான் இதெல்லாம் உன்னோட சேஃப்டிக்காகவும் உன்னோட நல்லதுக்காகவும் மட்டும்தான் வயன் செய்கிறேன். எனக்கு தெரியும் நீ மேலே கோபமா இருக்கு. ஆனால் ஒரு நாள் உனக்கே புரிய வரும் வயன். இனிமே நான் தனியாக இருக்க பழகிக்கணும்ல. கொஞ்சம் கஷ்டம்தான். இத்தனை நாள் கூடவே இருந்துட்டேனா, தனியாக இருக்கணும்னு நினச்சாலே ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் வலிக்குது வயன். பழகிடும். எல்லாமே பழகிக்கிறது தானே. பழகிக்கிறேன். இதுக்கும் நம்ம பழகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே அப்படியே அந்த பெட்டில் படுக்கிறாரு. அவருக்கு ஐஸ்லேருந்து டியோஸ் நான் ஸ்டாப்பாக வருது. இங்கே நீங்களும் அந்த மாதிரி தான் வீட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் போயிருப்பீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியோஸ் வரும். நீங்கள் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் என்ன சொல்கிறேன்னே தெரியல. அவங்களாலே எதுவும் சொல்ல முடியல. ஜீவன் ஜானு 2 பேருமே அப்படியே தான் எதுவுமே சொல்ல முடியாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போது ஒரு வழியாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு. இங்கே ஜேகே எந்த நிலமையில இருக்காரோ அதே நிலமையில தான் நீங்களும் இருக்கீங்க. சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க, சரியாக தூங்க மாட்டேங்கிறீங்க, இப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கீங்க. இங்கே ஒரு 1 வீக் அப்படியே பாஸ் ஆகிருக்கும். இங்கே யோன்சன் வந்து அப்படியே என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அவனுக்கு காலேஜ் இருக்குது. அவன் காலேஜுக்கு போகணும் இல்லையா? ஸோ ஒரு 1 வீக் அவன் வந்து காலேஜுக்கு போயிருக்க மாட்டான். அவங்க கூடவே தான் இருந்திருப்பான். இப்போது எவ்வளோ நாள் காலேஜுக்கு லீவ் போட முடியும்? வேறு வழி இல்லை. இப்போ அவன் காலேஜுக்கு போய் தான் ஆகணும். அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு ஜானு அண்ட் ஜீவன் 2 பேருமே காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே நீங்கள் ஒரு மாதிரி சோலே இல்லாத மாதிரி உங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க. உங்களோட மொபைலில் நீங்களும் ஜேகேவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த மேரேஜ் பிக் தான் இருக்கும். அதில் ஜேகே ரொம்ப அழகாக உங்களை பார்த்து சிரிச்சிருப்பார். அவரோட கண்ணிலே தெரியுது ஜேகே உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காருன்னு. இப்போ தான் நீங்கள் வந்து அது ஜேகே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது, உங்ககிட்ட நடந்துக்கிட்டது, உங்களை கேர் பண்ணதுன்னு எல்லாத்தையும் திங்க் பண்ணுறீங்க. இன்னும் ஜேகே மேலே இருக்கிற லவ் உங்களுக்கு அதிகமாகுது. அதை அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் பையன் கீழே வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. எதுக்குமா? சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்து சாப்பிடுவா. எனக்கு வேணாம்மா. ஒயன் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீ இப்படியே இருக்க போற? வா ஒயன், உன் அப்பா கூப்பிட்டு வர சொன்னார். எனக்கு பசிக்கலம்மா. ஒயன், இப்போ நீ சாப்பிடலன்னா அப்பாவும் சாப்பிட மாட்டார். உனக்கே தெரியும் அப்பாவுக்கு உடம்பு முடியல, அப்பா டேப்லெட் போடணுன்னு.
படுத்தாம வாடி. நீங்கள் அந்த ஃபோட்டோ அப்படியே வச்சுட்டு எழுந்துச்சு இப்போ உங்கள் அம்மா கூட தான் வரீங்க. வந்துட்டே இருக்கீங்க, டக்குன்னு உங்களுக்கு அப்படியே பிளர் ஆகுது விஷன்ஸ் எல்லாமே. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் தலையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. அப்படியே தொப்புன்னு மயங்கி கீழே விழுறீங்க. இங்கே உங்கள் அம்மா தான் ஒயன் ஒயன் என்னங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவை கூப்பிடுறாங்க. உங்கள் அப்பாவும் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பதறி அடித்து மேலே ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா நீங்கள் மயக்கம் போட்டு கீழே கிடக்குறீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் அவ்வளோதான் ஒரு மாதிரி. நீங்கள் ஒரு வாரமாக சரியாக சாப்பிடாம தூங்காமல் ஏதோ மாதிரி அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி ரொம்ப பயந்துடுறாங்க. இப்போது உங்கள் அப்பா தான் உங்களை தூக்கிக்கிட்டு கேப் அரேஞ்ச் பண்ணி உங்களை கேபில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு மாதிரி உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உயிரே இல்லை. இந்த நியூஸ் வந்து ஜேகே அம்மா இருக்கு இல்லையா, ஜேகே அம்மா இருக்காங்க இல்லையா, உங்கள் அத்தைக்கிட்ட வந்து உங்கள் அம்மா வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டா சம்மந்தி, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தா அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்களுமே ஒரு மாதிரி பதறி போயிட்டு, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் போங்க, நாங்களும் பின்னாடியே வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது அவங்களுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்க தான் நான் நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் அம்மீஸ். அன்யோ.